வக்ரவுண்ட மகாகாய சூரியகோடி சமப்புவா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான, அதே சமயம் நம்ம மனசை பக்தி கடலில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஜோதிடம் அப்படிங்கிறது வெறும் கிரகங்களோட நிலைகளை மட்டும் சொல்கிறது கிடையாது. அது ஒரு வாழ்க்கை பயணத்துக்கான வழிகாட்டி. இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த சாட்சாத் பரமேஸ்வரனோட கருணை எல்லோருக்கும் பொதுவானது தான். அப்படின்னாலுமே சில நட்சத்திரங்களுக்கு பகவான் சிவபெருமானோட தனிப்பட்ட அம்சமும் காவலும் எப்போதுமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவ அம்சம் பொருந்திய 9 நட்சத்திரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க வெறும் அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் கிடையாது, தங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ஆற்றலை சுமந்துட்டு இருக்கவங்க. உங்களுக்கு இந்த 9 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். அது எப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இந்த 9 நட்சத்திரங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம், அது வேறு எதுவும் இல்லைங்க, சிவ பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஓம் நம சிவாய மந்திரத்தோட சக்தியை பற்றி தான். இந்த 9 நட்சத்திரங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் அவங்க தினமும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மாற்றங்களையும் பார்க்க முடியும். ஏதோ கடமைக்குன்னு சொல்லாமல் மனசார பக்தி உணர்வோட தினமும் கொஞ்ச நேரமாவது இதுக்காக ஒதுக்கணுங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போதோ, இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கும் போதோ இந்த மந்திரத்தை சொன்னால் சிவபெருமானோட நேரடி அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் மனசுக்கு அமைதியும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் வெற்றியும் தரும். நம்ம பார்க்க போகிற முதல் நட்சத்திரம் கார்த்திகை. சிவபெருமானோட நெற்றிக்கண் நெருப்புலேருந்து உருவான நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம். அதனாலேயே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே நல்ல அறிவாற்றலும் அதே சமயம் உக்கிரமான குணமும் இருக்கும். நெருப்பு எப்படிப்பட்டதோ அதே மாதிரி தான் இவங்களோட குணமும். தப்புன்னு தெரிஞ்சால் இவங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். ஆனால் மனசில் எந்த ஒரு கள்ளக்கபடமும் இருக்காது. ரொம்ப பாசமாக வெள்ளை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் மற்றவங்களை வழிநடத்துகிற அளவுக்கு இவங்களை உயர்த்தும். சிவபெருமானோட அக்னி அம்சம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வர எந்த ஒரு சவாலையும் இவங்க தைரியமாக எதிர்கொள்வாங்க. ஓம் நம சிவாய மந்திரம் சொல்கிறது இவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தி இவங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை மற்றும் நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்காக உதவுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிருகசீரிஷ நட்சத்திரம். சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியில் சூடியிருக்கிற பிறைச்சந்திரனிலிருந்து உருவான நட்சத்திரம் தான் இந்த மிருகசீரிஷம். சந்திரன் பொதுவாகவே அமைதிக்கும் குளிர்ச்சிக்கும் அடையாளம். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அமைதியானவங்களாகவும் எதையுமே ஆழமாக யோசித்து செயல்படுற தேடல் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல இவங்களுக்கு எப்போவுமே ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்தாத குணம் இவங்களோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். எம்பெருமானோட தலையில் இருக்கிற சந்திரனோட அம்சம் இருக்கிறதுனால இவங்க மனசில் எப்போவுமே ஒரு ஆன்மீக ஒளி இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவங்க பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து அதுக்கு தீர்வும் காண்பாங்க. பரமேஸ்வரனோட அருள் இவங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரை. இது சாட்சாத் ஈசனோட ஜென்ம நட்சத்திரமாக போற்றப்படுது. சிவபெருமானோட ருத்ரபாவத்தோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட நட்சத்திரம் இது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிவபெருமானோட அருள் பிறப்பாலேயே கிடைச்ச ஒரு வரம். இவங்க வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஏன்னா ருத்ரகுணம் எப்போதுமே மாற்றத்தையும் ஆன்மீக தூய்மையும் குறிக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு முன்னாடி போகிற ஒரு அசாத்திய சக்தியை அந்த சிவபெருமான் இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவங்க சிவனை நம்பி பிரார்த்தனை செஞ்சால் ஒரு தாயை போல பகவான் இவங்களை எப்போதுமே அரவணைச்சு காப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது உத்தர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தனி அழகு இருக்குது. ஏன்னா இது சிவபார்வதி திருமண நாளோட தொடர்புடையது. பகவானோட அமைதியான மற்றும் மங்களகரமான கல்யாண சுந்தரமூர்த்தி வடிவத்தோட ஆற்றல்
இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. இதனாலேயே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப பந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்பவே மதிப்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட அன்பாகவும் இரக்கத்தோடும் பழகிற குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்க வாழ்க்கையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய 2 பேரோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும். இவங்களோட திருமண வாழ்க்கையிலையும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, பெரிய பெரிய வெற்றிகளை அடைய இந்த சிவ பார்வதி பக்தி இவங்களுக்கு ரொம்பவே துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ஆயில்யம். சிவபெருமானோட கழுத்தில் ஆபரணமாக இருக்கக்கூடிய நாகராஜனான வாசுகி பாம்போட தொடர்புடைய நட்சத்திரம் இது. நாகசக்தியும் சிவசக்தியும் ஒன்றா இணைகிற ஒரு விசேஷமான நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இறைவனோட தெய்வீக காவல் எப்போதுமே இருக்கும். எதிரிகளாலேயோ இல்லை மற்றவங்களோட கண் திருஷ்டியாலேயோ வர எதிர்மறை ஆற்றல்கள் இவங்களை பாதிக்காதபடி ஈசன் இவர்களை எப்போதுமே பாதுகாப்பார். இவங்களுக்கு ஒரு நல்ல உள்ளுணர்வு இருக்குங்க. அதாவது நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு இருக்கும். தீவிரமான சிவபக்தி மூலமாக இவங்களால வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு பெரிய தடங்கள்லையும் ஈஸியாக கடந்து போக முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டம். சிவபெருமானோட கையில் இருக்கக்கூடிய உடுக்கை நாளத்திலிருந்து பிறந்த பிரபஞ்ச ஒளியோட தொடர்புடைய நட்சத்திரமாக இது சொல்லப்படுது. பகவானோட நடராஜ வடிவத்தோட இதற்கு மிகவும் தொடர்பு. அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கலை, இசை மற்றும் பேச்சு திறமையில் ஒரு தனித்திறமை இருக்கும். இவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி இருக்கும். பிரபஞ்சத்தோட தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு ஓடக்கூடியவங்க தான் இவங்க. நடராஜ பெருமானோட அருளால் இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பும் அடுத்தடுத்து முன்னேறி போகிற ஒரு வேகமும் இருந்துகிட்டே இருக்குங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சதயம். சிவபெருமானோட வைத்தியநாத வடிவத்தோட தொடர்புடைய நட்சத்திரம் தான் சதயம். இந்த உலகத்தில் இருக்க நோய்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கிற ஒரு அம்சம் இது. அதனால தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களோட கஷ்டங்களை போக்குறதுலையும் அவங்களோட நோய்களை குணப்படுத்துறதுலையும் ஒரு தனி ஆன்மீக ஆற்றல் பிறப்பாலேயே இருக்கும். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. தினமும் சிவபெருமானை நினச்சி தியானம் செய்கிறது இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நோய் தீர்க்கும் ஆற்றலை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. சிவபெருமானோட ருத்ர ரூபம் என்கிற உக்ரமான வடிவத்திலிருந்து பிறந்த நட்சத்திரம் தான் இது. இந்த நட்சத்திரக்காரங்க ஆன்மீக ரீதியாக ரொம்ப உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உலக இன்பங்களை விட ஆன்மீக தேடல்களில் ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சிக்க ஈசனோட அருள் இவங்களுக்கு உதவும். அடுத்ததாக பார்க்க போகிற நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை காக்கிற சிவ வடிவத்தோட தொடர்புடைய நட்சத்திரம் தான் அது. இவங்க ரொம்ப பொறுப்புணர்வும் மிக்கவங்களாகவும் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சமமாக கையாளுறவங்களாகவும் இருப்பாங்க. இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் எம்பெருமானோட தனிப்பெற்ற அருளும் காவலும் எப்போதும் அரணாக இருக்குங்க. இந்த 9 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து தினமும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி மனமுருக பிரார்த்தனை செஞ்சால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. அந்த பரமேஸ்வரனோட அருள் எப்போதுமே நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். வாழ்க்கை பிரகாசமாக மாறும். எல்லோருக்கும் ஈசனின் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.